Hi friends, welcome to Crown Tasty சமையல். இப்போ நம்ம சுவையான ஒரு கீரை சமையல் தான் பார்க்க போறோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முளைக்கீரை. முளைக்கீரையிலேயே நல்லா சிறு சைஸில் இருக்க கீரை. முளைக்கீரை நல்லா பெருசு பெருசாக இலை வச்சு இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு நல்ல எருலாம் போட்டு வளர்க்கும் பொழுது இது போல் ஒரு சைஸில் கிடைக்கும். அதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் போடாமல் வீட்டிலேயே தோட்டத்தில் பயிர் செய்யும் பொழுது இலைகள் இது போல் சின்ன அளவில் வளர்ந்துருக்கும். இந்த கீரை பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். இது போல் கீரை கிடச்சிதுன்னா ஒரு முறை வாங்கி சமைச்சு பாருங்கள். மார்க்கெட்டில் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்குது. பெரிய பெரிய இலை இருக்க கீரை சமைக்கும்பொழுது இருக்க சுவையை விட இந்த கீரைக்கு சுவை ரொம்பவே அதிகம். இந்த முளைக்கீரையை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு மசியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா பிறகு நம்ம சேர்க்க வேண்டி இருக்கும். முதல்ல சேர்க்கும்பொழுது குறைவாக சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல பழமான தக்காளி ஒரு 3 இல்லை 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்கிறது. தக்காளியோட சுவையும் இந்த கீரை மசியலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அரை கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்கள் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 15 பல்லு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் மீடியம் சைஸு விதைகள்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். முளைக்கீரை வாயு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு கீரை சாப்பிடாமே நம்ம இருக்க முடியாது. அதனால இதில் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க நீங்கள் ஒரு பெரிய சைஸில் பூண்டு முழுசாக உரிச்சு எடுத்து கூட சேர்த்துக்கலாம். அதில் எந்த தவறுமே இல்லை. இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த தக்காளி குழைவாக வேகணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நம்ம தக்காளி அதிகம் சேர்த்ததுனால புளி குறைவாக சேர்த்துக்கலாம். புளிப்பு நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த முளைக்கீரையை இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு கட்டு அளவுள்ள முளைக்கீரை. இந்த முளைக்கீரையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு பிடிக்கிற அளவு தான் இருக்கும். 25 ரூபா. இப்போ நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டைமில் 25 ரூபாய்க்கு கிடச்சிது. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்த பிறகு மிதமான தீயில வச்சுட்டு இதே போல் பரட்டி விட்டிங்கன்னா கீரை நல்லா சுருங்கி வெந்து வந்துடும். கீரை சேர்த்த பிறகு இதை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதனால நீங்கள் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. இதே போல் பரட்டி விடுங்க. அப்போ தான் கீரை நல்லா சுருங்கி வரும். கீரை சுருங்கின பிறகு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது கீரை நிறைய இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உப்பு கரிக்க ஆரம்பிக்கும். அதனால கீரை சுருங்கின பிறகு உப்பு சேருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீரையோட அளவு நல்லா சுருங்கி வந்திருக்கு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போது இதே போல் நல்லா கலந்து விடுறோம். இதனால தான் கொஞ்சம் அடிகனமாக அகலமாக இருக்க பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கலந்து விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. சிலர் கீரை சமைக்கும் பொழுது புளி அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்க நல்ல புளிப்பான நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளி சேர்க்காமலேயே சமைக்கலாம். இந்த கீரை ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வெந்த பிறகு இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லாவே சுருங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 1/4 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துருக்கேன். நான் உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. குறைவாக இருந்தால் கூட தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு அதோடு சேர்த்து கரைஞ்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இந்த கீரையை சேஞ்ச் பண்ணி ஆற விட்டுடலாம். ஏன்னா கீரை ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த சூடான பாத்திரத்தில் இருந்தால். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் பாத்திரம் சேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். நடுவில் நம்ம கலந்து விட்டால் கீரை சீக்கிரமாகவே ஆறிடும். அப்படிலாம் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுருங்க. நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் சேர்த்து மசிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் திரியாக பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் கல்சட்டியில் கடையிற மாதிரி இருந்ததுன்னா சூடான கீரையை கல்சட்டியில் சேர்த்து மத்து வச்சு கடைஞ்சி எடுக்கும் பொழுது நல்ல சுவை நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கல்சட்டி இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு முறை அது போல் கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். தண்ணி நிறைய சேர்த்துற வேணாம். தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும்.
கடுகு பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 4 கிள்ளி தாளிச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மிளகாயில் விதைகள்லாம் நிறைய இருந்தது, அதனால் விதைகள்லாம் தட்டி விட்டுட்டேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்து அந்த சூட்லேயே லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு தாளிப்பை எடுத்து கீரையில் சேர்த்துடலாங்க. கமகமன்னு வாசனையில் நல்ல சுவையான ஒரு கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு முறை முளைக்கீரை வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்பொழுது இந்த கீரையோட டேஸ்ட்டு அசைச்சிக்கவே முடியாதுங்க. கீரை சாப்பிடாத குட்டி பசங்க கூட இந்த மெத்தடில் செய்யும்பொழுது கீரை விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் டைமுக்கு சின்ன கப்பில் இந்த கீரையை போட்டு கூட கொடுக்கலாம். வீட்டில் பசங்க லீவில் இருக்க சமயத்தில் சாப்பிட்ற குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரைக்கு நல்ல காரசாரமான வறுவல் இல்லை கிரேவிலாம் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும் இந்த கீரை. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் இந்த முளைக்கீரை மசியலை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.